விஜய் பையன் எங்கே இருக்கார்? சஞ்சய் சொல்லுங்கள். அவர் பேர் சஞ்சய், அதை முதல்ல தெரிஞ்சவங்க. எங்கே இருக்கார் அவர்? இல்லை, சங்கீதா கூட தானே சார் இருப்பாங்க. சங்கீதாவே விஜய் கூட இல்லை 5 வருஷமா. நீங்கள் எப்படி சங்கீதா அம்மா கூட தானே இருப்பாங்க. அசோக் நகரில் வீடு எடுத்து இங்கே இருக்காருமா. ஐயோ, அவர் பையன். அவர் பொண்ணு எங்கே இருக்குது தெரியுமா? ப்ரைவேட் கெஸ்ட் ஹவுஸ் பேஜில் இருக்குது. பேஜி ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குது. இதுதான் அவரோட குடும்ப நிலைமை. சங்கீதா பிரிஞ்சு 5 வருஷம் ஆச்சு. 27 ஆண்டுகள் அவங்க திருமணம் நடந்து 1999 நடந்த திருமணம். ஆல்மோஸ்ட் 27 வருஷம் தானே. இதில் 5 வருஷமா சங்கீதா இல்லை கூடவே. ஏன்னா விஜயோட அட்ராசிட்டி, வீட்டில் அட்ராசிட்டி. ராஜா முத்தையாமோட தடுத்துமா கல்யாணம். சங்கீதா ஒன்றும் ஏழை விட்டு பொண்ணுலாம் கிடையாது. இவருமே ஒரு ஏழைக்கு இருந்து சேவை செஞ்ச வந்தான் கீழ்ச்சான். சஞ்சயா பெரிய கோடீஸ்வரி தான். அதுவே இவரோட இல்லை. அது சாதாரணமாக வந்து பணக்காரியாக இருந்தோன்னா கட்டி வச்சாங்க. அதாவது அது அந்த பெட்டிஷனில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்னென்ன பெட்டிஷன்லாம் வெளியாகிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வந்து ஒரு நடிகை, அவங்க பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கூட சமீபத்தில் சொன்னார். நயினார் நாகேந்திரன் அந்த பேரை சொன்னார் கூட சொன்னாங்கல்ல, அந்த பேர் தான். ஆமாம், நம்ம சொல்லக்கூடாது பாருங்க. பாஜக தலைவர் சொன்னார்லம்மா நயினார் நாகேந்திரன். எனக்கு தெரியாது, நான் சொல்லலாமா, எனக்கு தெரியாது. நீங்கள் ஏதாவது இருக்கு சொல்லலன்னு சொல்லி. ஆமா, கௌரவத்தை சாச்சிட்டீங்கடா. சோழியை முடிச்சுட்டாங்கம்மா தோட வச்சு. கடைசி கட்டம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இயல்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மேனேஜ் பண்ணுறதுங்கிறது இங்கே ஒரு பெரிய விஷயம். மேனேஜ்மெண்ட்டுங்கிறது எல்லார் வீட்லேயும் டைவர்ஸ் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் நம்ம ஒன்றும் இவர் வீட்டில் இருந்ததுன்னு நம்ம இதை மகிழ்வாகவும் கொண்டாட முடியாது. ஒரு கணவன் மனைவி தாய் தந்தையர் பிரிகிறது. விஜய்ங்கிற தனிப்பட்ட ஆள் மீது எனக்கு பெரிய அளவறியாத மரியாதையும் பாசமும் உண்டு. தாவேக்கா தலைவர் விஜயை புழக்கிறது தான். நீ அங்கே ஆளை துடிக்கிறீல்ல, அப்போ நாங்கள் எல்லாம் விமர்சனம் வைப்போம். நீ உங்கள் அப்பா அப்போ இல்லை, நீங்கள் அவங்க சண்டையை பற்றிலாம் நான் இன்னும் பேசுறது கிடையாது. எல்லார் வீட்லையும் சண்டை இருக்குது, சச்சரவு இருக்குது. ஆனால் விஜய் வந்து இந்த மனு வந்து செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணியிருக்காங்க சங்கீதா வழக்கறிஞர் வச்சு. மார்ச் ஏப்ரலில் வழக்கு விசாரணைக்கு வரும். சட்டமன்ற தேர்தல் பொங்க உரப்பையெல்லாம் வச்சுருவாங்களம்மா கேமராவை. 41 பேரின் சாபம், உன்னை வாழவே விடாது. நான் திட்டல நான் எனக்கு என்ன ஆக போகுது? எங்கிட்ட மாடு கறக்காதான்னு சொல்லுவாங்களே சின்ன வயசில். சின்ன பிள்ளை சொல்லுவோன்னே, நான் என்னோட பேசலைன்னா எங்கிட்ட மாடு கறக்காதான்பாங்க. அப்படிலாம் ஒரு அங்கே ஒன்றும் அவசியம்லாம் இல்லை. ஆனால் அந்த சாபம்னு ஒன்று இருக்குல்ல, ஹர்சிங், பாவம், சாபம், ஒரு இயலாதவனின் குரல், அது ஒலிக்குது. அது வேலை செய்ய ஆரம்பிச்சு. கர்மா பூமரங் திருப்பி அட்டிக்கும். கர்மா வேலை செய்யுது. இப்போ சூப்பராக வேலை செய்யுது. பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்தில் வேலை செய்யுதுமா. மற்ற விஷயத்தை விட நான் உற்று கவனிக்கிறேன். இந்த ஒரு விஷயந்தான் அதில் பெட்டிஷனில் தெளிவாக சொல்கிறாங்க. ஒரு நாய் வச்சுருந்தாங்கல்ல, அந்த நடிகையோட திருமணம் தாண்டிய உறவில் இருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க.